Hello children, இன்னைக்கு நம்ம exercise 6.3 ஓட problems பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன recap, angle of elevation and angle of depression. ஸோ 6.2ல வந்து ஃபுல்லாகவுமே angle of elevation problems பார்த்துருப்பீங்க. இந்த இதில் வந்து angle of depression problems. ஸோ angle of elevation, depression என்னென்னு முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் இங்கே இருக்காங்கன்னா அவரோட ஐ லெவல் இது இருக்கா, இந்த ஐ லெவல்லிருந்து மேலே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பார்த்தாங்கன்னா லைன் ஆஃப் சைட்டுக்கும் ஹரிசான்டலுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ சப்போஸ் வந்து அதே பர்சன் ஐ லெவலுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் லைக் இந்த டவரோட ஃபுட் பார்க்குறாருன்னா அந்த ஹரிசான்டல் லைனுக்கும் ஆங்கிள் ஆஃப் சைட்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். First question, from the top of a rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராக் இருக்குது, ராக்கோட ஹைட் வந்து 50√3 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராக்கோட டாப்லேருந்து பார்க்குறாங்க, கீழே வந்து ஒரு கார் இருக்குது. ஸோ கீழே பார்க்குறப்போ இது வந்து உங்களோட லைன் ஆஃப் சைட், இங்கேருந்து நான் ஹரிசான்டல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 degrees. ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த ராக்குக்கும் காருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வே என்னென்னா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஹரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, இதையும் இங்கேருந்து நான் ஒரு லைன் போட்டேன்னா இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து இது ஆப்போசிட் சைட், இது வந்து அட்ஜசன்ட் சைட். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் டினா இந்த டிஸ்டன்ஸும் டி. ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணலாம். ஆர் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எடுத்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 90 டிகிரி இல்லையா, இது வந்து 30 டிகிரி. அப்போ பேலன்ஸ் இது எவ்வளோ இருக்கும், 90 மைனஸ் 30 டிகிரி இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 60 degrees. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு எதுவாகும், ஏசி. ஏன்னா ஆங்கிளுக்கு இதுதான் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா. ஸோ ஆங்கிள் வந்து ஆப்போசிட் வந்து டி, அட்ஜசன்ட் வந்து இந்த சைடு பிசி. ஸோ நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எடுத்து இப்போது போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிசி tan theta is equal to AC by BC. ஸோ எழுதிட்டேன். tan தீட்டாவோட வேல்யூ இப்போ 16 ஆயிடுச்சு. ஏசி வந்து நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டி டிவைடட் பை ராக்கோட ஹைட் வந்து 50√3 மீட்டர்ஸ். ஸோ அதையும் நான் போட்டுட்டேன். ஸோ tan 60யோட வேல்யூ √3 இஸ் ஈக்குவல் டு டி பை 50√3. ஸோ இதிலேருந்து எனக்கு டியோட வேல்யூ வேணும்னா டி இங்கே இருக்கட்டும், இந்த 50√3 அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 50√3 இன்ட்டு √3. ஸோ √3 இன்ட்டு √3 இஸ் 3 இன்ட்டு ஒரு 50 பண்ணோன்னா 150 meters. ஸோ the distance between the car and the rock is 150 meters. Next question. The horizontal distance between two buildings is 70 meters. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து 2 பில்டிங்ஸ் இருக்குது, அந்த பில்டிங்க்கு நடுவில் இருக்க ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45. ஸோ எங்கேருந்து பார்க்குறாங்க, செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறப்போ the angle of depression is 45 degree. If the height of the second building is 120 meters. ஸோ செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் வந்து நான் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா. இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஹைட் ஹெச், டோட்டல் ஹைட் 120. ஓகேவா. ஸோ இந்த ஹைட் ஹெச், இந்த ஹைட்டு ஹெச். ஸோ எனக்கு இந்த ஹைட் வேணும்னா 120 மைனஸ் ஹெச் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த சைடு. ஸோ இங்கேயே வந்து நம்ம எந்த வேலையும் வந்து பண்ணலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தும் பண்ணலாம், இல்லைனா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எடுத்து பண்ணலாம். ஸோ நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரினா இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் 45 திருப்பி 45 டிகிரிஸ். இப்போது
அவங்க வந்து ஹெச்சோட வேல்யூ தானே கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆங்கிள் தெரியுது, ஒரு சைடு தெரியுது. இதை வச்சு நான் இந்த சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிசி tan theta is equal to, இப்போ வந்து ஆப்போசிட் சைடு என்னது இது, ஏன்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இது ஏசி, டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ ஏசி பை பிசி. ஏசிங்கிறது 70 மீட்டர்ஸ், ஏசி வந்து 70 மீட்டர்ஸ், ஏன்னா இது 70 மீட்டர் இல்லையா, 70 மீட்டர் டிவைடட் பை பிசி வந்து 120 மைனஸ் ஹெச். ஸோ 120 மைனஸ் ஹெச். tan 45 டிகிரியோட வேல்யூ 1 is equal to 70 by 120 minus h. So 120 minus h அங்க போச்சுனா 120 minus h is equal to 70. So h இந்த பக்கம் வந்துருது, 70 அந்த பக்கம் போச்சுனா h is equal to 120 minus 70. So h is equal to 50 meters. The height of the first building is 50 meters. Next question. From the top of the tower 60 meter high, the angle of depression of the top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. ஸோ எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டவரோட ஹைட் வந்து 60 மீட்டர்ஸ். ஸோ அதுக்கிட்ட ஒரு வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டவரோட டாப்லேருந்து பார்க்குறப்போ எலக்ட்ரிக் போலோட டாப் அண்ட் பாட்டம்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 degrees and 60 degrees. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஹெச்னே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா பிகாஸ் 38 டிகிரின்னு நம்மளுக்கு வேல்யூ வந்து பை ஹெட் தெரியாது. ஸோ கொஷனில் வந்து tan 38 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்தோம்னா 90 மைனஸ் 38 52 டிகிரி வரும். ஸோ tan 52 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா, நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதில் ரைட் ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் ஹெச், டோட்டல் ஹைட் வந்து 60 மீட்டர்ஸ். ஸோ இந்த ஹைட் மட்டும் எவ்வளோ ஆகும், 60 மைனஸ் ஹெச். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நான் எந்தெந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் வச்சு இந்த டோட்டல் ஹைட் எனக்கு தெரியும். டோட்டல் ஹைட்லேருந்து நான் இந்த ஹைட்டை மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் எனக்கு ஹெச் கிடைக்கும். ஸோ நான் இந்த சைடு கண்டுபிடிக்கணும். பட் இங்கேயும் அதே சேம் ப்ராப்ளம் தான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் மட்டும்தான் தெரியும், ஆங்கிள் 38 டிகிரி மட்டும்தான் தெரியும், பாக்கி எந்த சைடுமே தெரியாது. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு தெரியும், 60 மீட்டர்ஸ்ன்னு தெரியும், அண்ட் ஆங்கிள் தெரியும். ஸோ அதை வச்சு நான் இன்னொரு சைடு கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு நான் பேஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிசி tan theta இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இப்போ வந்து பெரிய ட்ரையாங்கிள்னால் இந்த 60 டிகிரி ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதில் ஆப்போசிட் சைடு வந்து ஏசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ ஏசி பை பிசி, சிபின்னு எடுத்திருக்கேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏசிக்கு பதிலாக இது 60 மீட்டர்ஸ் divided by CB. ஸோ இங்கே tan 60யோட வேல்யூ √3 இஸ் ஈக்குவல் டு 60 பை சிபி. ஸோ சிபி இங்கே போயிடுது, √3 கீழே வந்துடுது. ஸோ வேல்யூ வந்து 60 டிவைடட் பை √3 மீட்டர். இப்போ எனக்கு பியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இதோட ஆங்கிள் வந்து 38 டிகிரி. ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் டிபிசி tan theta இஸ் ஈக்குவல் டு டிசி பை பிசி. ஸோ இந்த சின்ன ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட் சைடு இது சிடி டிவைடட் பை சிபி. சிடிங்கிறது 60 மைனஸ் ஹெச். ஸோ 60 மைனஸ் ஹெச் டிவைடட் பை பிசி நம்ம இப்போ ஃபைன் பண்ணோம் இல்லையா, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து 60, நாட் 160. நெக்ஸ்ட் வந்து கொஷனில் tan 38 டிகிரிக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 0.7813.
ஸோ இந்த 60/√3 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா இன்ட்டு 60/√3 இங்கே எழுதிட்டேன் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு √3 வந்து டிவிஷனில் இருந்தால் கொஞ்சம் டிவைட் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா. ஸோ எலிமினேட் பண்ணுறதுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √3 பண்ணிக்கிறேன். ஸோ மேலே என்னென்ன வேல்யூஸ் வருது 0.7813 இன்ட்டு 60 இன்ட்டு √3 டிவைட் பை √3 இன்ட்டு √3 வெறும் 3. ஸோ இதை நான் போட்டுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 1s are 3 20s are. இப்போ எனக்கு மல்டிப்ளிகேஷன் தானே, மல்டிப்ளிகேஷன் ஈஸி. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா வேல்யூ வந்து 27.064 வருது. நெக்ஸ்ட் வந்து ஹெச் வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். இது 27.064 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் ஆயிரும் இது. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 27.064 இஸ் ஈக்குவல் டு 32.936. டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் எழுதணும். ஸோ தேர்ட் வேல்யூ வந்து 5 விட அதிகமாக இருக்கிறதுனால 93 வந்து 94 ஆயிரும். ஸோ 32.94 meters. The height of the lamp post is 32.94 meters. Next question. An airplane at an altitude of 1800 meters finds that two boats are sailing toward it in the same direction. ஸோ இங்கே வந்து ஒரு ஏர்ப்ளேன் இருக்குது, கீழே வந்து 2 ஷிப் இருக்குது. அந்த ஷிப் வந்து இந்த சைடு ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு டவர்ட் த ஏரோப்ளேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் the angle of depression of the boat as observed from the airplane are 60 degree and 30 degree. ஸோ எங்கேருந்து பார்க்குறாங்க, இங்கேருந்து பார்க்குறதுனால ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். இங்கேருந்து angle of depression of the two boats. ஸோ அந்த போட் இது வந்து லைன் ஆஃப் சைட்ஸ் இல்லையா. ஸோ இதுக்கான angle of depression வந்து 30 degrees and 60 degree. Find the distance between the two boats. ஸோ இந்த ரெண்டு போட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயே வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக 30 டிகிரினா இந்த பேலன்ஸ் இருக்க ஆங்கிள் எவ்வளோ வரும் 60 degrees. நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் ஆங்கிள் 60 டிகிரினா பேலன்ஸ் இருக்க இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும் 90 minus 60 is equal to 30 degrees. இப்போ எனக்கு ஆங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து இந்த ரைட் ஆங்கிள், இன்னொன்று வந்து இந்த ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ வந்து நான் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நான் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கிறேன். ஏபிடி இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆப்போசிட் சைடு என்ன ஆகும், ஆப்போசிட் வந்து பிடி divided by adjacent வந்து AD. ஸோ அதை நான் எழுதிட்டேன். BD by AD வந்து 1000, ஏன்னா ஹைட் வந்து 1800 meters இல்லையா. ஸோ அதை நான் எழுதிட்டேன். இப்போது ஆங்கிள் வந்து 60 டிகிரி, tan 60 degree is equal to √3. ஸோ 1800 into √3 is equal to BD ஆயிரும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ACD எடுத்துக்கிறேன். ACD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள்லேயும் வந்து நான் tan θ அப்ளை பண்ணேன்னா ஆப்போசிட் வந்து CD டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து AD. ஸோ CD டிவைடட் பை AD. நெக்ஸ்ட்டு CD நான் அப்படியே வச்சுக்கிறேன். AD வந்து 1800 meters, tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ CD இங்கே இருக்கட்டும், இது இங்கே போச்சுன்னா 1800 டிவைடட் பை √3 வரும் CDயோட வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த D இஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து BD, அதில் இருந்து நான் இந்த சிடியை மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ D இஸ் ஈக்குவல் டு BD மைனஸ் CD. ஸோ BD அண்ட் CD ரெண்டு வேல்யூமே நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ BD அண்ட் CD இந்த ரெண்டு வேல்யூமே நான் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே BD மைனஸ் CD பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1800 வந்து காமனாக இருக்குது. இதை நான் வெளியே எடுத்துட்டேன்னா பேலன்ஸிங் வந்து √3. இங்கே வந்து இன்ட்டு 1 இருக்குல்ல, ஸோ அந்த 1/√3 இங்கே வந்துடும். ஸோ √3 மைனஸ் 1/√3 இங்கே வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ √3 இன்ட்டு √3 மைனஸ் 1 பண்ணோம்னா √3 இன்ட்டு √3 வந்து 3 மைனஸ் 1 வந்து 2. ஸோ பேலன்ஸ் வந்து 2/√3 இருக்கும். ஸோ இங்கே வந்து √3 நான் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √3 பண்ணிக்கிறேன். ஸோ மேலே என்னென்ன வரும் 1800 இன்ட்டு 2 இன்ட்டு √3 டிவைடட் பை 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 600 சார்.
ஸோ 600 into 2 into root 3. root 3 ஓட வேல்யூ 1.732. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2078.4 meters. So the distance between the ships is 2078.4 meters. Next question. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degrees. If the height of the lighthouse is h meters and the line joining the ship passes through the foot of the lighthouse, show that the distance between the ship is 4h by root 3 meters. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸோட ஹைட் வந்து ஹெச் மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸ்க்கு ஐதர் சைடு ரெண்டு சைட்லேயுமே ஒரு ரெண்டு ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைட் ஹவுஸோட டாப்லேருந்து பார்க்குறப்போ அந்த ஷிப்போட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் வந்து 30 and 60 degreesன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லைட் ஹவுஸோட ஃபூட்டும் இந்த ரெண்டு ஷிப் இருக்குல்ல, இந்த ஷிப்பு ஜாயின் பண்ணுறப்போ மூணுமே இந்த பாயிண்ட் வழியாக போகுது. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு ஷிப்புக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏடி பார்த்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் சிடி இல்லையா? ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் சிடி. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணலான்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரினா பேலன்ஸ் இது வந்து 60 டிகிரி. ஸோ இது 60 டிகிரினா 90 minus 60 பேலன்ஸ் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்கான ஆங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளில் tan theta அப்ளை பண்ணனா tan theta is equal to ஆப்போசிட் வந்து AC divided by adjacent வந்து BC. ஸோ AC by BC, AC அப்படி இருக்கட்டும், BC வந்து ஹெச்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. tan 60யோட வேல்யூ √3. ஸோ இதிலிருந்து AC will be equal to இந்த ஹெச் அங்கே மல்டிப்ளை வரும். ஸோ ஹெச் √3 meters. இப்போ எனக்கு AC கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் CD இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரம் ட்ரையாங்கிள் CBD tan theta is equal to CD by BC. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். CD by BC வந்து H, CD நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ tan 30யோட வேல்யூ 1 by √3. ஸோ CD வந்து இங்கே இருக்கும், இந்த H மேலே போயிடுச்சுன்னா H by √3 meters. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. சிடியும் கிடச்சிருச்சு, ஏசியும் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் வேணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹெச் √3 ப்ளஸ் ஹெச் பை √3. ஸோ முன்னாடி பண்ண அதே கான்செப்ட் தான். ஹெச் காமனாக வெளியே எடுத்துட்டேன். பேலன்ஸ் வந்து இங்கே ஒரு √3 இருக்குது, இங்கே வந்து 1 by √3 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா √3 into √3 ப்ளஸ் 1. ஸோ √3 into √3 வந்து 3 ப்ளஸ் 4 by √3 வரும். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் அப்படியே ஹெச் into 4 வந்து 4 into ஹெச்னு எழுதிக்கிறேன். டிவைட் 4h by √3 meter. ஸோ இதுதானே கொஷனில் ஷோ பண்ண சொன்னாங்க. ஸோ ஹென்ஸ் shown. Last question. A lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்கில் அந்த லிஃப்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஃப்ட் வந்து டாப்லேருந்து கீழே வந்து டிசெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பில்டிங்கோட ஹைட் வந்து 90 feet. ஸோ ஃபஸ்ட்டு லிஃப்ட் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா at the top of the building the angle of depression to a fountain in the garden is 60 degree. ஸோ இந்த டாப்பில் இருந்து பார்க்குறப்போ கார்டனில் வந்து ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. ஸோ அந்த ஃபவுண்டெயினை பார்க்குறப்போ angle of depression வந்து 60 degreeன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 minutes later the angle of depression reduces to 30 degrees. ஸோ 2 minutesக்கு அப்புறம் இந்த லிஃப்ட் வந்து கீழே இறங்கிடுது, இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுது. இப்போ அந்த angle of depression என்ன ஆகுது? 30 degrees ஆகுது. If the fountain is 30 √3 feet from the entrance of the lift, find the speed of the lift with which it is descending. ஸோ இந்த லிஃப்டோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த ஃபவுண்டெயின்கான டிஸ்டன்ஸ் வந்து 30 √3 feetன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த லிஃப்ட் வந்து என்ன ஸ்பீடில் கீழே டிசெண்ட் ஆகிட்டு வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா
ஸ்பீட்னா என்னது? ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் per யூனிட் டைம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் வந்து கொடுத்துட்டாங்க 2 மினிட்ஸ்னு. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். எந்த டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ். மேலேருந்து இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வந்து 90 ஃபீட். அதிலிருந்து நான் இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக 90 டிகிரினா 90 மைனஸ் 30 பேலன்ஸ் வந்து இது 60 டிகிரி. ஸோ நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிசி tan theta is equal to AC by AB. இப்போ வந்து ஆப்போசிட் வந்து இது AC by adjacent வந்து AB. ஸோ AC வந்து கொஷின்லேயே 30√3 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதிட்டேன். டிவைட் பை AB. ஸோ AB தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். AB இங்கே போயிட்டோம். tan 60யோட வேல்யூ √3. ஸோ பேலன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா √3 டிவைட் பை √3 கேன்சல் ஆயிரும். ஸோ AB இந்த பக்கம் வந்துச்சுன்னா AB is equal to 30 feet. நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 90லேருந்து இந்த ஏபியை வந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் எனக்கு டிபி கிடைச்சிரும். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு இந்த டிபி இருக்கு இல்லையா, இந்த டிபி இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக டிஏ மைனஸ் ஏபி. ஸோ 90 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ 60 ஃபீட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60 ஃபீட். இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா எழுதிப்போம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 60 ஃபீட் டிவைடட் பை டைம் வந்து 2 மினிட்ஸ். ஸோ 2 1s are 2 30s are. ஸோ 30 ஃபீட்ஸ் பர் மினிட். இதுதான் அந்த லிஃப்டோட ஸ்பீட். ஸோ இதோட எக்ஸசைஸ் 6.4 ஓவர் 6.3 ஓவர். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து 6.4 பார்ப்போம்.